இன்றைக்குமே கிழிக்கிறாவ நானே அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ணுறது சொன்னீங்க. இப்போ ஒண்ணு என்னடா அவன் திடீர்னு ஒரு வீடியோ போறான் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா டெய்லி வீடியோ போட போறாங்க. அது என்னன்னு கிளியரா வீடியோல சொல்றேன். இப்போ வந்து ரியாக்ஷன் வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அது என்னன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மாமி நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். வாழைக்காய் இந்த முட்டம் கிரிய வங்க போதா இருக்கு. அடங்க மாட்டேங்க. என்ன மாமி வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியல. பீட்ரூட் கிளி பார்த்து வாங்கணும். யாரே கிளி பார்த்து. நீ சமுரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி வாழைட்ட இருக்கு மாமி. தக்காளி நசுக்கி பார்த்து வாங்கணும். பரிவட நோக்க கூட யாரோ தக்காளி மூஞ்சில நசுக்கிச்சு. அட வடிவல் டைமிங் வேற லெவலுங்க. மூஞ்சில தெரிச்சிட்டு அப்படியே தக்காளி. திருமணம் முடிந்த கையோடு மணமகள் செய்த தரமான சம்பவம் அனைவரையும் வாயெடுத்து போக. என்ன சம்பவம்? அந்த வீடியோவில் மணப்பெண் தனது தந்தையை அழுது கொண்டே கட்டிப்பிடிக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் அம்மாவும் வந்து சேர்த்து அழ ஆரம்பிக்கையில் மணப்பெண் அம்மா தள்ளி போங்க ரீல்ஸ் போகுது என்று சொல்கிறார். ரீல்ஸ் போ தள்ளி போ சொன்னாங்க. யாரும் அந்த பொண்ணு 10 சென்டிமீட்டர் கட்டி முடியுதுன்னு பார்த்தா ரீல்ஸ் போ தள்ளி போங்க. இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு இந்த ரீல்ஸ் உள்ள வச்சுட்டு என்ன பண்றது தெரியல. மை ஃப்ரெண்ட்ஸ் ஷேரிங் ரீல்ஸா? ஓகே பார்க்கலாம். மம்மியோட உட்காந்துட்டு இருக்காங்க. கோளாறுக்கடா சத்தியமணி இப்படியா ரீல்ஸ் அனுப்புறீங்க? அதுக்கு நீட் எக்ஸாமுக்கு வந்து செக் பண்றாங்க ஒரு பிட்டு ஏதாவது இருக்கல. என்னடா பாம்ஸ் கார்டுமே செக் பண்றீங்க? ஒரு பிட்டு தானே திரும்ப போறாங்க. பாம்ஸ் கார்டு கொலுசு ஏதாவது இருக்கும்டா. பிட்டுல கொலுசு கூட ஏதாச்சும் இருக்கும்டா. அதுக்கு ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப ஓவர். பிட்டு திருப்பி பாம்ஸ் கார்டுமே செக் பண்றாங்க. ஆனா ரொம்ப ஓவர் இதெல்லாம். என்ன இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? எங்க இருக்கீங்க? இருக்காரங்க. இன்றைக்குமே கிழிக்கிறாவ. வக்கீல் சார் வாங்க, நீங்க வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆகலாம். அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. சரியா? அவங்க அதை பத்தி வருத்தப்படாத. அம்மா இல்ல நீயே இல்ல நானும் இல்ல. நீ ஒண்ணுதான் ஒண்ணுதான் அம்மாவுக்கும் எனக்கும். சரியா? உனக்கு செய்யற மாதிரி எப்படி கேள்வி கேட்கறான் பாருங்க. எப்படி சமாளிக்க தெரியல. கேள்வி கேட்கறான். நல்ல விஷயம். கேள்வி கேட்க செம்மையா படைச்சுக்கோங்க. இந்த பொண்ணு சத்தியமா சொல்றேன். பெரியவங்க செம்மையா படைச்சுக்கோங்க. யார கேட்கறது? சமங்க வேற லெவலுக்கு. மனுஷா இதுக்குதான் டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் வாங்க சொன்னீங்களா? என்ன சொல்ற? அங்க பாருங்க. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? பாம்பு கடி அவ்வளவு பெருசா இருக்கும் போதே நினைச்சா அது உங்களுக்கு இருக்காது. இப்பதான் புரியுது. வந்துட்டேன்னு சொல்லு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு டைலாக போட்டு விட்டாங்க. நடுவில் செம்மையா எடிட் பண்ணிருக்காங்க. ஆனா செம்மையா செட் ஆகுது. மேட்ச் ஆகுது. பாத்தீங்களா? எவனா வந்து சொல்லி வேற லெவல். என்னடா நெருப்புலாம் கொளுத்தீங்க? என்னடா இது? என்னடா புதுசா ட்ரீட்மெண்ட்? சென்டர் மாதிரி பார்க்கலாம். என்னடா எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா 3 வீடியோ வச்சு கமெண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்காங்க. அந்த பொண்ணு கேட்டா லைஃபே நல்லா இருக்கும் நினைச்சேன். எல்லாம் போச்சு. என்னதான் ஆச்சுன்னு சொல்லேடா. சொல்லுடா. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணு. அந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுதான். ஆனா சந்தான செம்ம டைமிங் காமெடி. பாவம் மனுஷன். இந்த மனுஷன் வச்சு செய்யறீங்களா? ஆனா நீ
இல்ல தலைவா நிறைய வரீங்க சிங்கிளா தான் வரணும் சினிமால தான் டைரக்ட் சுத்தி வரா பாக்கணும் குனிஞ்சு பாக்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா உங்களை பார்க்க. ஆனா இவ்வளவு வச்சு இப்படி செய்றீங்களாடி? சொல்லுப்பா. எனக்கு கையும் ஓடல காடு ஓடல, எப்படியாவது நான் உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்து ஆகணும். ஜோப்பில போட்டா ஐயோ போன் இல்லையே, போன் இல்லையா? கையிலாவது எடுத்துக்கிறேன். இது பாருங்கண்ணே, கை யார் சாமி நீ? கையிலே செல்ஃபி எடுக்கிறீங்க? கையில செல்ஃபி ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா. என்னப்பா இது? போனே இல்லாம போன்ல எடுக்கிறோம்ன்ற. ஏய் போனா இருப்ப நைட்டு அப்புறம் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க இந்த வயசுலயே. அவன் அந்த பொண்ணு ஓடுது விட்டு அப்புறம் கோவம் வருது. யாரா நீங்க? இவ்வளவு பெரிய பையனாயிரம் நானே அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணல. இவ்வளவுதான் இருக்கான் ப்ரொபோஸ் பண்றான். அவன் என்னடா இது ரோஸ் அந்த கல்யாணம் பண்ணப்பல அந்த ரோஸ்ல அந்த ரோஸ் டீம் ப்ரொபோஸ் பண்ற பாருங்க. அவள எவ்வளவு கியூட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. வேற லெவல்ல எடுத்திருக்காங்க எங்கேயோ. அவன் பேக்ல இருந்து எடுத்தான் பாத்தீங்களா? காய்கறில கட் பண்ணணும் அந்த லேப்டாப் பத்தி அவன் எடுத்துட்டு ஆபீஸ்க்குள்ள. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் தலைவர், உங்களுக்கு நேரமே இருக்காது. நீங்க சினிமா பாப்பீங்களா சார்? அப்படி பார்த்தா எந்த சினிமா சார் பாப்பீங்க? யார் சார் பிடிக்கும்? சினிமா பார்த்து உண்டு. நல்ல சினிமா படமான படம் நிச்சயம் பார்ப்பேன். நல்லா சினிமா பற்றி சொல்லணும்னா இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறது விஜய் பிடிக்கும். விஜயா ஃப்ரெண்ட்ஸ் ரியல் அண்ட் ரியல் லைஃப் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஓடி போறதுல பெட்ரோல் போடணும். ஆனா வேற லெவலுக்கு வேற குஞ்சே நீ சாதாரண குஞ்சில்ல. இது தலைவர் வேற லெவலுங்க சீரியஸா. நீங்க உட்காந்துருக்க சீட்டை பண்ண கொடுத்தீங்கன்னா நான் உட்காந்து நல்லா வேட்டை யாருக்கு தான் இந்த நாய் சேகரிக்க சொல்லிட்டியா? ஓனரமா கீழே இறங்குமா, வாமா போய் மறியல் பண்ணுவோம். பாப்போமா எடிட்டிங்ல எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? யாரா நீங்க? பின்னாடி ஓடி ஓடிடுறா. என்ன இங்கிலீஷ் அடப்பாடி. செத்தா போடுவாங்க மாலை, நீ படிக்கலன்னா செய்வ கார வேலை. ஆனா இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீல்ஸ் எடுத்து வச்சுக்கிறான் பத்தி ஏதோ பயக்குள்ள பயில அது உங்க அம்மாவும் கோஆபரேட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் இதுதான்டா உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிச்ச கேமரா. அப்ப இந்த போட்டோவை எந்த கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க? அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இது வாய்ப்பே கிடையாது. எப்படிலாம் ஒரு யோசிக்கிறாங்க. தோலம் சூப்பரா இருக்கு. இந்த தோலம் என் பொண்ணு தான் போட்டா. இந்த பஜ்ஜி என் பொண்ணு தான் போட்டா. பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. சோளம் போட்டுச்சு பஜ்ஜி போட்டுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ பொண்ணு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி டபுள் நீங்க செம்மையா செஞ்சு வச்சிருக்கோம். எதுக்கு இப்ப இந்த பேர்ல எடுத்துட்டு வந்த? அம்மா என்ன பேர்? என் ஃப்ரெண்ட் கம்ச்சு கரெக்டா என் ஃப்ரெண்ட் கம்ச்சு விடுங்க. அடி அடி மணி அடி.
மை ஃப்ரெண்ட்ஸ் ஷேரிங் ரீல்ஸ் மோர். இதுக்கு மேல இந்த ரீல்ஸ் எவ்வளவு கொண்டு வந்தா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்ற? நான் அனுப்புற ரீல்ஸ் நல்லா இருக்கும் நல்லா நீ பார்த்து தந்தா செம்மையா செட் ஆயிரு, செம்ம எடிட் பண்ணிருக்காங்க. ஏய் அங்க போற பொண்ணு பாக்குது. என்ன உங்க வீட்டுல அக்கா தங்கச்சில யாரும் பிறக்கலையா? என்ன உன்னதானே பாக்குது. பைக் திருப்பி அடப்பா எனக்கு அப்ப புரியுது. நல்லா இருக்கு. இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? வாங்க போறேன். ஓ அப்ப புரியல, இப்பதான் எனக்கே புரியுது. அடப்பாங்களா ஒரு ஆடை வச்சு என்ன பண்றீங்க? மூங்கில் கொம்பு லுங்கில கட்டி விடுறான்டா நூலை வச்சு. பாவண்டாடி இப்படிலாம் சரி பாவண்டாவடி தலைமை ஸ்ட்ரைட் அடிக்கிறான் கடையில நின்று. அந்த முன்னு பாக்குது இன்னும் பாக்குது. ரூட் வர்றான் பொழுது பயங்கரமா. டாடி லிட்டில் பிரின்சஸா என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா சாரிப்பா டெடி உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன்னா சமே செட்டா இருக்கடா. டேட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் சிட்டி கேர்ள்ஸ் ஆர் பஸ் என்ன சொல்றாங்களா? ஏய் கட் பண்ணு அப்பா லைன்ல வராரு. கட் பண்ணு அப்பா சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். யார் சொன்னீங்க? அடப்பாங்களா அந்த அங்கிள் உங்ககிட்ட என்னென்ன கேட்டாரு? கல்யாணத்துக்கு வரவங்களாம் கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறானுங்க. ஆனா என்கிட்ட பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணிக்க எவனும் கேட்க மாட்டான். அதான் எவனும் கேட்க மாட்டானு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அண்ணா ஒரு பீர் கொடுங்க. இந்தாப்பா தம்பி. என்னடா 2 பேர் தரீங்க? நான் ஒண்ணு தானே கேட்டேன். தம்பி 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓ ஓகே செம்ம ஆஃபரா இருக்கே. அண்ணா ஒரு பீர் கொடுங்க. பீர் வேணுமா? ஆமா. இந்தா புடி. காசை கொடு. அண்ணா இந்த காசை ஒரு ஃபோன் குடுங்க. அடப்பாவி இது நல்ல ஐடியாவா இருக்கு. அடப்பா இந்த மாதிரிலாம் வந்து அவ்வளவுதான் போடுது. வேற ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு சைட் பிசினஸ். இதுவும் ட்ரைனிங் பண்றாங்க உங்களுக்கு. யாரா நீங்க எடிட்டிங்ல பின்னி இருக்கீங்க? ஏன்டா வேற ஏதோ வீடியோ இந்த வீடியோ மிஸ் பண்ணி வச்சு எடிட் பண்ணிருக்காங்களா? என்னடா யாரா நீங்க? வீடியோ முடிச்சுக்கலாம். எவ்ரி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா 4:30 மேல ஃபுல் வீடியோ அப்லோட் ஆயிரும். உங்களால ஃபுல் வீடியோ பார்க்க முடியலன்னா டெய்லி வந்து 60 மினிட்ஸ் வந்து ஷார்ட்ஸா வந்து 4:30 மேல வந்து அப்லோட் ஆயிரும். என்னடா நீ வந்து இனிமேட்டு வந்து ரியாக்ஷன் வீடியோ தான் போட போற அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோஸ் எபிசோடா பண்ணலாம் இருக்கேன். மைசோல்மெண்ட் ஒரு எபிசோடா பண்ணலாம் இருக்கேன். அதான் நான் மைசோல்மெண்ட் கேட்டீங்க லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து மைசோல்மெண்ட் சொல்லிட்டு எபிசோடா பண்ண போறேன். அடுத்து பார்த்தா ரியல் அண்ட் ரியல் லைஃப். அது என்னடா ரியல் அண்ட் ரியல் லைஃப்னா ரியல் இருக்கிறதும் ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி சொல்ல போறேன். அந்த ஹார்ட் ஒர்க்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கு. கிராஃப்ட் பெயிண்டிங் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா அதுவும் அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.